கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்த விவகாரத்தில் அந்த மனு மீது பிற்பகலில் இன்று விசாரணை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் சித்தராமையா மீதான மனுவில் இன்று பிற்பகலில் விசாரணை நடைபெற இருப்பதாகவும் பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரணை நடைபெறும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்த விவகாரத்தில் அந்த மனு மீது இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரணை நடைபெறும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 3.9 ஏக்கர் நிலத்தை மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தியது. இதையடுத்து பார்வதியின் கோரிக்கையின்படி கடந்த ஆண்டு மைசூர் பகுதியில் உள்ள 14 வீட்டு மனை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய நிலத்தை ஒப்பிடும்போது இந்த நிலத்தினுடைய தொகையானது அதிகமா இருக்கு. இதன் காரணமாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருந்துருந்துச்சு. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் நேரடியாக ஆளுநரை சந்தித்து இந்த வழக்குல முதலமைச்சர் மீது வழக்கு தொடுக்கணும்னா ஆளுநருடைய அனுமதி வேணும், ஆளுநரை சந்திச்சு இந்த அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் கெலாட் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தாரு. ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 17 மற்றும் பிரிவு 218 கீழ் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடுக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்துச்சு. எந்த விதமான பாரபட்சமற்ற நடவடிக்கையை விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. இதன் தொடர்ச்சியாக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான போராட்டத்தை செஞ்சிருந்தாங்க. முதலமைச்சர் சித்தராமையா அந்த பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிறதா குறிப்பிட்டு தொடர்ச்சியான போராட்டமா நடத்திருந்தாங்க. இந்த நிலையில இதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருந்துச்சு. ஒரு முதலமைச்சர் மீது ஆளுநருக்கு விசாரணைக்கு உத்தரவிட எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிற ரீதியில அந்த பிரச்சனைலாம் கிளம்பப்பட்டிருச்சு. நாங்கள் சட்ட ரீதியாக அந்த விஷயத்தை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சித்தராமையா தரப்புல இருந்தும் இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் வழக்கு தொடுப்போம் அப்படிங்கிறதா அவங்க சொல்லப்பட்டிருந்த விஷயமா இருந்துச்சு. இந்த நிலையில தான் கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று மதியம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்றாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும், இன்னொரு பக்கம் கர்நாடக அரசாங்கம், இந்த இரண்டு தரப்பும் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வழக்குக்கான விசாரணை நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட ஒரு முதலமைச்சர் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநர் அனுமதி கொடுத்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு.